நீங்கள் அதிகமாக மாம்பழம் சாப்பிட்டால் கல்லீரலில் லிவரில் கொழுப்பு சேரும் வாய்ப்பு அதிகரிக்கும். அதற்கு பதிலாக பப்பாளி பழம் சாப்பிட்டால் உங்கள் கல்லீரலுக்கு இயற்கையான ஆதரவு கிடைக்கும். நீங்கள் அதிகமாக சர்க்கரை கலந்த பானங்களை குடித்தால் கல்லீரலின் மீது அதிக அழுத்தம் ஏற்படும். அதற்கு பதிலாக ஆப்பிள் சாப்பிடுவதால் கல்லீரலின் இயற்கையான சுத்திகரிப்பு செயல்முறைக்கு ஆதரவு கிடைக்கலாம். நீங்கள் அதிகமாக திராட்சை உலர்படம், கிஸ்மிஸ் அல்லது பேரீச்சம்பழம் சாப்பிட்டால் அவற்றில் உள்ள இயற்கை சர்க்கரையும் உடலில் கொழுப்பை அதிகரிக்கக்கூடும். அதே சமயம் நெல்லிக்காய் சாப்பிடுவதால் உடலில் ஏற்படும் வீக்கம் மற்றும் செல்களின் சேதம் குறைய உதவலாம். நீங்கள் அதிகமாக வாழைப்பழம் சாப்பிட்டால் அது இன்சுலின் மற்றும் இரத்த சர்க்கரை அளவை வேகமாக உயர்த்தக்கூடும். இதனால் உடலில் கொழுப்பு சேமிப்பு அதிகரிக்கலாம். அதே நேரத்தில் எலுமிச்சை தண்ணீர் குடிப்பது கல்லீரலின் இயற்கையான டிடாக்ஸ் செயல்முறைக்கு ஆதரவாக இருக்கலாம். இப்படிப்பட்ட ஆரோக்கியம் தொடர்பான பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற இந்த பக்கத்தை பின்தொடருங்கள்.